வியூவர்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி மிளகாய் பொடி. இட்லி மிளகாய் பொடிக்கு ஒரு 100 கிராம் காஞ்ச மிளகாய் வறுத்து வச்சுருக்கேன். அடுத்தது கடலைப்பருப்பு ஒரு 1/2 கிலோ வறுத்துருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும். நெக்ஸ்ட்டு உளுத்தம்பருப்பு 1/2 கிலோ எடுத்துருக்கோம். அதை நல்லா வறுக்கணும். நான் கடலைப்பருப்பு வறுக்கும்போது காஞ்ச மிளகாய் கூட நான் கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் எடுத்துப்பேன். ஏன்னா அது கலர் நல்லா கொடுக்கும், அதனால் அது மட்டும் எடுத்துப்பேன். கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய், கொஞ்சம் நீட்டு மிளகாய். இப்போ நம்ம நல்லா வறுக்கலாம். இப்போ நல்லா உளுந்து பருப்பு இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும். கொஞ்சோண்டு வேணால் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பையும் உளுத்தம் பருப்பு நல்லா இன்னொரு வாட்டி சேர்த்து விட்டுறேன். கொஞ்சம் வேணால் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்படி நல்லா பொன்னிறமான கோல்டன் ப்ரௌன். நெக்ஸ்ட்டு ஒரு கை அளவு மிளகு. சில பேர் மிளகு சேர்ப்பாங்க, எனக்கு மிளகு சேர்த்தா கொஞ்சம் பிடிக்கும் பொடி கூட. சில பேர் இது சேர்க்காம கூட அது ரெண்டும் அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், அதாகிடுச்சு.
மிளகும் நல்லா வறுபட்டு எடுத்து இப்போ நம்ம வறுத்த எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஆற விடணும். நெக்ஸ்ட்டு நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு வறுத்தது எல்லாமே ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஆற விடணும். ஆறின பிறகு தான் மிக்சியில் அரைக்கணும், இல்லைன்னா மிக்சிலேயே ஒட்டிக்கும் சூட்டில். அதனால் நல்லா ஆறணும். இப்போ நம்ம காஞ்ச மிளகாவும் சால்ட்டும் போட்டு அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம பருப்பு போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. அது கூட நம்ம கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம், நான் இப்பயே சேர்த்துப்பேன். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்ச பிறகு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்ச இட்லி மிளகாப்பொடி ரெடியாக இருக்குது. இது கூட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க. தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பாய் வியூவர்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் அழுத்திடுங்க.